இயற்கையின் தூய்மை இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். வெல்கம் டு பொலிட்டிக்கல் லேப். குதிரை பேர விவகாரம் மீண்டும் பேசுபொருளாக மாறி இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆளுநரை சந்தித்து புகார் கொடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் சட்டமன்றத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காரசாரமான கருத்துக்களை முன்வச்சிருக்காரு. மீண்டும் விவாத பொருளாக மாறுகிறதா குதிரை பேர விவகாரம்? அதை பற்றி தான் விவாதிக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். அந்த ஆட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் இந்த குதிரை பேரம் அப்படின்றது மிகப்பெரிய டாக்காக இருந்துச்சு. எதிர்கட்சிகள் அது தொடர்பாக தான் கருத்துக்களை முன் வச்சுட்டு இருந்தாங்க. குறிப்பாக சோஃபா மாடல் அப்படின்றதெல்லாம் திமுக டேக்லைன் பண்ணி விமர்சித்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் அதை டைவர்ஷன் மாடல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. டிடிவி தினகரனும் ஆரம்பத்திலேயே காமராஜ் அவர்களை போலி கையெழுத்தெல்லாம் வாங்கி விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வச்சு ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்துருந்தாரு. கிண்டி காவல் நிலையத்திலையும் புகார் கொடுத்துருந்தாரு. இதெல்லாம் ஒரு தாவேக அரசுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை உருவாக்க முடியும்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலை அது அப்படியே அமைதியாயிருச்சு. இன்னொரு பக்கம் இந்த 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்ததும் மன்னிப்பு கடிதம்லாம் கொடுத்து அங்கேயும் ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. இப்போ ஒரு 100 நாட்களுக்கு பிறகு மீண்டும் இது விவாதமா மாறுது. இப்ப அந்த இடத்துல இருந்தே இது கேள்வி. இவ்வளவு நாள் அமைதியா இருந்தார் டிடிவி தினகரன், பெரிய அளவுல இதை பத்தி எல்லாம் பேசல. பட் தாவேக அரசை கடுமையா விமர்சிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த குதிரை பேரம் அப்படின்றத இப்போ மீண்டும் ஆளுநர்கிட்ட போய் புகார் கொடுத்து நான் கோர்ட்டுக்கெல்லாம் போவேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கதா சொல்லப்படுது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த டாட்ஸ் எப்படி கனெக்ட் பண்றதுல? இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஆரம்ப கட்டத்துல அதிமுக எம்எல்ஏக்கள் இங்க இருந்து ராஜினாமா பண்ணிட்டு போனப்ப, அங்க சேர்ந்தப்ப அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவோட மற்ற தலைவர்கள் விமர்சனம் பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவுல அதை ரியாக்ட் பண்ணல. இன்னும் சொல்ல போனா அதிமுக அதை ஆரம்ப கட்டத்துல அது ஒரு தீவிரமா ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டும் போல. ஏன்னா அவங்களுக்கு கட்சிக்குள்ளே ஒரு குழப்பம். ஏன்னா இங்க இருந்து கொஞ்சம் பேர் அங்க இருக்காங்க, அவங்க திரும்ப வரணும் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு குழப்பங்கள் இருந்தது. ஆரம்பத்துல இருந்து இந்த விஷயத்த இறங்கி இதை விமர்சனம் பண்றதா இருக்கட்டும், இல்ல புகார் அளிக்கிறதா இருக்கட்டும், ஒரு தொடர்ச்சியா ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், டிடிவி தினகரன் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தார். இத்தனைக்கும் சொல்ல போனா அதிமுகல இருந்து பெருவாரியான எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் போனாங்க. ஒரே ஒரு எம்எல்ஏ தான் காமராஜ். ஆனாலுமே கூட டிடிவி தினகரன் இறங்கி இந்த விஷயத்த பெரிய லெவல்ல கொண்டு போனதை நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த விவகாரத்துல இது எப்படி பிரச்சனையா மாறுச்சு அப்படின்னாக்கா முதல் முறையா காமராஜ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் ஆதரவு கடிதம் கொடுத்திருந்தாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா இவங்களுக்கான எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை பற்றாக்குறையா இருக்கும்போது விசிகா, யுஎம்எல், கம்யூனிஸ்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த சூழல்ல அந்த நம்பர் விசிகா ஐயுஎம்எல் நினைக்கிறேன், ஐயுஎம்எல் ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு நம்பரை எங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஆதரவு கடிதத்துல காமராஜ் அவர்களுடைய ஆதரவு கடிதமும் இருக்கிறதா ஒரு பேச. ஆமா, இல்ல அப்பவே கவர்னர் மாளிகையில இருந்து தான் தினகரனுக்கு தகவல் போனதுன்னு நமக்கு அப்ப செய்திகள். ஆமா, உடனடியா அவர் கவர்னர் மாளிகை போய் புகார் கொடுக்குறாரு. அங்க இவரே கூட்டு போனாரு. ஆமா, இரண்டாவது முறை அவரை கூட்டு போனாரு. முதல் முறை போனாரு, அதுக்கப்புறம் இரண்டாவது முறை அவரே கூட்டு போனார். இன்னும் சொல்ல போனா அந்த காலகட்டத்துல அவர் சிவி சண்முகம் தரப்பு இங்கெல்லாம் இருக்கும்போது டிடிவி தினகரன் கூடயே 2 மாவட்ட செயலாளர் மாதிரி 2 பேரை காமராஜ் துணைக்கு கூட ஆட்கள் எல்லாம் வச்சிருந்தாரு அப்படிங்கிற தகவல் எல்லாம் கூட. காமராஜ் அவர்களுமே என்ன இது போலியான ஒரு கையெழுத்து அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவருமே பேக் அடிச்சிட்டாரு. இப்போ தாவேக அரசுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடுல தான் அவர் இருக்காரு. அது கட்சிக்கு செய்யப்பட்ட துரோகம் அப்படின்னு சொல்லி பொதுவெளியில விமர்சனங்கள் முன்வைக்குது. அமமுக அப்படிதான் விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. ஆனா காமராஜ் அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம ஒரு தாவேக அரசுக்கு ஆதரவான ஒரு நிலையில இருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இளையராஜா மூத்தங்கரை தொகுதி எம்எல்ஏ, தாவேக எம்எல்ஏ தன்னை பேரம் பேசினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்தது. அது தீவிரமாக விசாரிக்கப்பட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி, அவர் சார்ந்த நபர்கள், அவர்கிட்ட பேசின நபர்கள் எல்லார் மேலேயும் வழக்கு போட்டு தீவிரமாக அந்த விசாரணை போயிட்டு இருக்கு. பட் ஆனால் இந்த வழக்கில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா எதுவுமே நடக்கல. ஒரே ஒரு சிஎஸ்ஆர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான். இப்போ தாவேக அரசு எல்லாத்தையும் நேர்மையாக விசாரிக்கிறாங்க, பரபரப்பாக போகிறாங்க அப்படின்னாக்க இதையும் இதில் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்றது கேள்வியாக இருக்குது. குறிப்பாக பார்த்தோன்னா அந்த காரில் வச்சு காமராஜ் அவர்கள்ட்ட கையெழுத்து வாங்கினது யாரு, இப்போ அந்த வீடியோ எடுத்தது யாரு அப்படின்ற ஒரு கேள்விகளை எதிர்கட்சி தரப்புல இருந்தும் அமமுகவில் டிடிவி தினகரன் தரப்புல இருந்தும் தொடர்ச்சியா முன்வைக்கிறாங்க. அதை சொல்லுங்க. இப்போ ஒரு தூய்மையான அரசு அப்படின்லாம் சொல்றீங்களே, கிளீன் கவர்மெண்ட்லாம் சொல்றீங்க, தூய சக்தின்னு சொல்றீங்க அப்படின்னு அதை சொல்லியே அவங்க விமர்சனம் செய்யறத பார்க்க முடியுது. அதற்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. அது அதற்கான நேரடியான பதில் தாவேக்கலேருந்து வருதான்னு பார்த்தா இல்லை. உங்களோட தலைமை ஏற்கல, தலைமை சரியில்லை, அவருடைய சொந்த உழைப்புல தான் அவர் மன்னார்குடி தொகுதியில் வெற்றி பெற்றாரு, இப்படியான ஒரு பதில்கள் தான் வருதை பார்க்க முடியுது.
இதெல்லாம் முன் வச்சு தான் அவர் ஆளுநர் மாளிகைக்கு போயிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லப்படுது. ஆனால் இவ்வளோ நாட்களுக்கு பிறகு ஏன் போனார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் இதே சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து இந்த விஷயத்த ரைஸ் பண்றாரு சட்டமன்றத்தில். குறிப்பா நாங்கள் வந்து உங்க கட்சியை விலைக்கு வாங்கிட முடியாதா, எங்ககிட்ட பண்ணலையான்ற மாதிரி ஒரு அக்ரெசிவாக பேசுறாரு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து உங்களை ட்ரிகர் பண்ணியிருக்கிறது எந்த விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஈரோட்டில் நடந்த கோபிச்செட்டிப்பாளையம் நடந்த 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் செங்கோட்டையன் அவர்கள் பேசின பேச்சு வந்து இன்னும் 10 பேர் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஒரு 6 மாதத்துக்கு பிறகு இன்னும் நிறைய பேர் வந்துடுவாங்க, எல்லாருமே வந்துடுவாங்கன்ற மாதிரி, அதிமுக ஒன்றுமே இல்லாமல் போயிடும், மதிமுக மாதிரி போயிடும். நம்ம சமீபத்தில் கூட பேசியிருந்தோம் அந்த அவர் பேசின விஷயங்களை. அப்படியான கருத்துக்களை முன்வைக்க போகுதான் இதெல்லாம் வந்து அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம், இல்லை கரெக்ட், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஏன் திரும்பவுமே வந்து ரெண்டு தரப்புமே, அதாவது எடப்பாடி பழனிசாமியும் ஒரு பக்கம் வந்து சட்டமன்றத்தில் வந்து கொதிப்பாக பேசுகிறாரு, டிடிவியுமே திரும்பவுமே ஆளுநரை போய் பார்த்துருக்காரு அப்படின்னா, இதற்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி செங்கோட்டையனோட பேச்சு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. நீங்கள் கவர்னர்கிட்டே போய் டிடிவி தினகரன் சமீபத்தில் கவர்னரை போய் சந்தித்ததில் முக்கியமானது, ஏன்னா ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, கிண்டியில் இருக்குது, ஆளுநர்கிட்ட புகார் எல்லாமே இருக்குது. தற்போது போயிருக்கு என்னன்னா, செங்கோட்டையன் பேசினது குறித்து போய் கவர்னர்கிட்ட அவர் என்ன பேசினார் என்னங்கிறத ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணி கூட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களுமே வருது. அந்த வீடியோ போட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசுகிறாங்க, நான் ஏற்கனவே புகாரும் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள் வருது. இன்னொன்று, பர்சனலாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்குமே வந்து இது வந்து பர்சனல் ஈகோவாக மாறிடுச்சு. செங்கோட்டையன் வந்து தனிப்பட்ட முறையில் இதை வந்து அணுகிறாரு, பழி வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா, சட்டமன்றத்துக்குள்ள சமீபமா தாவேகாவோட செயல்பாடு, இதுதான் அம்மாவோட ஆட்சின்னு சொல்றது, எல்லாருமே எங்களை வந்துட்டாங்க, நாங்க தான் அதிமுகன்னு சொல்றது, இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே கடுமையான கோபத்தை வந்து உண்டாக்கியிருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கும் சரி, டிடிவி தினகரனுக்குமே வந்து கடுமையான ஒரு கோபத்தை வந்து உண்டாக்கியிருக்கு. ரெண்டு பேருக்கும் பொதுவான ஆட்கள், ரெண்டு பேர் கூடயும் ஒரு உறவுல இருக்கவங்க இது தொடர்பா ரெண்டு பேர்கிட்டையுமே பொதுவா இது சார்ந்தெல்லாம் பேசியிருக்காங்க. அப்போதுதான் வந்து இந்த சிவி சண்முகம், வேலுமணி இவங்க தரப்புலாம் வந்து இப்ப பிரச்சனை, இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து ஒதுக்கி வச்சிடணும், நம்ம இப்போதைக்கு நமக்கு எதிராக இருக்கிற விஷயங்களை தான் நம்ம வந்து தீவிரமா இது பண்ணணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம், டிடி தினகரன்ட்ட போய் சிவி சண்முகம் தரப்பு, வேலுமணி தரப்புலாம் போனப்பவே இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதெல்லாம் விட்டுருங்க, கட்சியை வந்து இன்னும் இது பண்ண வெளிப்படையாகவுமே சொல்லியிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு உறுதுணையா இருங்க, அவர் என்ன வெளிப்படையாவே அவர் வந்து சொல்லியிருந்தார், எடப்பாடி பழனிசாமி கட்சியை இன்னுமுமே இது பண்றது சரி கிடையாது, நான் வந்து கூட இருந்து அதிமுகவை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லி. அதனாலதான் பாத்தீங்கன்னா சிவி சண்முகம், வேலுமணி தரப்பு கூட இப்போ வந்து பெரிய அளவுல ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி சட்டமன்றத்துக்குள்ள போகக்கூடிய சூழல்கள் அப்படிங்கிறது இல்லை. இப்ப என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி, டிடி தினகரன் ரெண்டு பேருமே இந்த விஷயத்துல வந்து இப்ப ரொம்ப ஒரு அக்ரெசிவா தான் இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் பொதுவான விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு. ரெண்டு பேருமே இப்போதைக்கு இதை நம்ம கடுமையா எதிர்க்கணும் அப்படிங்கிற முடிவுல தான் இருக்கு. ஒரு ஒருமித்த கருத்துல தான் இதை கொண்டு போறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அவங்க நடவடிக்கைகள் அப்படிதான் இருக்கு. ஆனா இப்ப இவ்வளவு நாள் அமைதியா இருந்ததோட பின்னணி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பக்கம் வந்து ஆரம்பத்துல இப்படியான குதிரை பேர குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு. சிஎம் விஜய் அவர்கள் பதவியேற்க வந்தார், ஆளுநர் மாளிகை வந்து திரும்பியெல்லாம் போனாரு. அப்போ வந்து நீங்க ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு உங்களோட நம்பர் கொடுத்தாதான் வந்து இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்கன்னா, கவுண்ட் எத்தனைன்னு காட்டணும், ஆதரவு இருக்குன்னா எவ்வளவு பேர், என்ன சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க வந்து அங்க வந்து ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து நிரூபிச்சா கூட போதும் அப்படின்ற ஒரு தேவை இருந்தாலும் கூட, நீங்க வந்து இப்பவே எனக்கு நம்பர் கொடுத்தாதான் பண்ண முடியும் அப்படின்ற பின்னணியில வந்து பாஜக டிவிகே ஆட்சி அமைகிறத விரும்பல, ஒரு இழுக்கடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு ஆரம்பத்துல. அதற்கு பிறகு தாவேக அரசோடைய போக்கு வந்து பெரிய அளவுல பாஜக எதிர்ப்பு இல்லை, ஒரு நிர்வாக ரீதியா பாஜகவோட இணக்கமான ஒரு சூழலை நாங்கள் கடைபிடிப்போம் அப்படின்றத பொதுவெளியிலேயே அவங்க சொன்னாங்க. பெரிய அளவில் எதிர்ப்புகளையும் வந்து சொல்லலை. பல நேரங்களில் பாஜக, ஒன்றிய அரசு, பாசிச அரசு இப்படிலாம் வந்து அவங்க வெளிப்படுத்தவே இல்லைன்ற ஒரு விமர்சனங்களும் எதிர்கட்சிகள் தரப்புல வைக்கப்பட்டிருக்கு. இப்படியான சூழலை பாஜக வந்து பெருசா தாவேக அரசை வந்து எதிர்ப்பா பார்க்கல, ஒரு ஃப்ரெண்ட்லி கவர்மெண்டா பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு டாக்கும் எழுந்துச்சு. இப்போ ஏன் வந்து மறுபடியும் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஆளுநர் மாளிகை போறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் வந்து ரைஸ் பண்றாரு வாய்ஸ் அப்படின்னு இந்த டாட்ஸை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, இவர் விஜய் அவர்கள் வந்து அடுத்த பிஎம் அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அவங்க கட்சி முன்னணி அமைச்சர்களே, முன்னணி நிர்வாகிகளே அதை வந்து சொல்றாங்க. அப்படிங்கும்போது இது வந்து காங்கிரஸுக்கான ஒரு பிரச்சனை அப்படின்றது மட்டும் இல்ல, அது பாஜகவும் நமக்கான பிரச்சனையா பார்க்க ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்ற ஒரு டவுட்டு இருக்குன்னு அதிமுக நிர்வாகிகளும் சொல்றாங்க.
அமமுகவுலயும் அந்த மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கான ஒரு சாதகமான ஒரு சூழல் அமைதான்னு பார்ப்போம்னா இந்த இதை ரைஸ் பண்றாங்க. ஆமா, என்னன்னா நீங்க சமீபத்துல அமித்ஷா வந்திருந்தப்ப கூட அப்பாயின்மெண்ட் கேட்டு கிடைக்கல அப்படிங்கிற சொன்னாங்க. இது சார்ந்து நம்ம வந்து பொதுவா பேசும்போது எடப்பாடி பழனிசாமி தரப்புல வந்து பொதுவா பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, தற்போதைக்கு அதாவது மறுசீரமைப்பு இந்த விஷயங்கள்லாம் முடியட்டும், இப்போதைக்கு நீங்க உட்கட்சி பிரச்சனையவோ இல்ல மற்ற பிரச்சனைகளோ எதையுமே கொண்டு வராதீங்க, நான் ஃபுல்லா எங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா அதுல இருக்கு, இப்போதைக்கு எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் அமித்ஷா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன இந்த விஷயங்கள்லாம் நாங்க கான்சன்ட்ரேட் பண்ணல. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு திமுகவோட ஆதரவும் தேவைப்படுது. ஒரு கவர்மெண்டா டிவிகேவையுமே கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டிய சூழல் இருக்கு. டிவிகே ஒரு கவர்மெண்டா அப்படி அனுசரிச்சு போக வேண்டிய சூழல் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல தற்போதைக்கு வந்து நாங்க அதுக்குள்ள எல்லாம் போகல அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து மறுசீரமைப்பு, தொகுதி மறுவரையறை அப்படின்றது முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட் பிஎம் விஜய் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு இருக்குல்ல, அப்படின்ற ஒரு வாதங்கள் இருக்குல்ல, இது வந்து பிஜேபியை வந்து ரசிக்கக்கூடிய வகையில இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இந்த கேள்விகள்லாம் வந்து ஒரு அளவுல நம்மளுடைய புகார் வந்து விசாரிக்கப்படுமான்ற ஒரு நம்மளுக்கான ஒரு ஆதரவான ஒரு சூழல் உருவாகுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகளோ டிடிவி தினகரன் அவர்களோ இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இந்த வாதங்களை மீண்டும் முன்வைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்குல்ல. இல்ல நிச்சயமா நீங்க திமுகவே எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த எல்லா விஷயங்களுமே போறபடி போகும். எந்த நேரத்தில் வரணுமோ இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி எடுத்துகிட்டு பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த வழக்குகள் இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்துருக்கோம். அதே போல் பிஜேபியுமே வந்து இந்த நடக்கணும். ஏன்னா கிண்டியில் வழக்கு இருக்குது, ஆளுநர்கிட்ட புகார் இருக்குது, வெளிப்படையாகவே பேசுகிறாங்க. ஏற்கனவே எல்லாருமே பேசினது கூட கொண்டு போய் புகாராக கொடுத்துருக்காங்க. வைகோ பேசினது, பலர் பேசினது, வெளியிலேருந்து பேசினது கூட எடுத்து கொண்டு போய் திமுக புகாராக கொடுத்துருக்காங்க. இவங்களுமே கொடுத்துருக்காங்க, அமமுகவுமே எல்லா விஷயங்களுமே போய் சேர்த்துருக்கு. அது வந்து கிடப்பில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். டிடி தினகரன் சொல்ற மாதிரி இளையராஜா விஷயம் இவ்வளோ சீரியஸா இருக்கு, அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்குது, அதுக்கு மட்டும் எடுக்கலைன்னா ஆளும் தரப்பா அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ பிஜேபி வந்து அந்த ஒரு விஷயத்த கையில வச்சுட்டு வெயிட் பண்ணுவாங்க, அதற்கான தருணத்தை எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்தா இருக்கு. எப்ப வேணாலும் வந்து அதுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு கருத்துக்கள் வந்து அரசியல் மட்டத்துல இருந்துகிட்டே இருக்கு. இப்படியான சூழல்ல இப்போ இவங்க வர்றதுக்கான காரணமா இல்லை ரீசனா இல்லை இந்த பிரச்சனையை மீண்டும் கொண்டு வர்றதுக்கான காரணமா ஒருவேளை பிஜேபி இந்த மனநிலை இருக்குல்ல, இந்த பிஎம் நெக்ஸ்ட் பிஎம்ன்ற அந்த மனநிலை அதை ஒரு காரணமா சொல்றாங்கன்றதான் பார்க்க முடியுது. இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் எடுத்துக்கிட்டோம்னா கூட, இப்போ செங்கோட்டையன் அப்படி எடுத்துக்கிட்டா கூட, செங்கோட்டையனை பல இடங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அதாவது ஜெயலலிதா இருந்த காலத்தில் அவருக்கு வந்து அமைச்சர் பொறுப்புலாம் கூட கொடுக்கப்படலன்னு வச்சுங்களேன். அதற்கு பிறகுதான் சசிகலா இருந்தாங்க. ஏதோ ஒரு வகையில் அது வந்து நடந்தது, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். ஆனாலுமே கூட செங்கோட்டையனுக்கு கட்சிக்குள்ள முக்கியமான பிரச்சனையா இருந்தது என்னன்னா, வேல்மணிக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அவர் பேரெல்லாம் போடுறாங்க, நம்ம பேர், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. அதுல வந்து வெளியில போறாரு, அவர் விமர்சனம் பண்ணல. நிர்மலா சீதாராமன் இந்த பிரச்சனைகள் நடக்குது, அங்க போய் சந்திக்கிறாரு, கட்சிக்குள்ளே கழகம் இதாகுது, கட்சியை விட்டு நீக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா எல்லோருமே வந்து செங்கோட்டையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் நடுவில் பெரிய தப்பு பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி, பெரிய விஷயம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவர் தாவேக்கா போய் சேர்ந்தப்ப கூட யாருமே பெருசா வந்து அதை இது பண்ணல. தாவேக்காவுக்கு அது ஒரு பிளஸ்ஸா பார்க்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா இப்ப தேர்தல் பிரச்சாரத்துல செங்கோட்டையனை கடுமையா எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணாரு. அப்பயுமே எல்லாருமே என்ன எடப்பாடி இப்படி பேசுறாரு. ஆமா, இன்னொன்னு அவரோட பகுதியில அவரோட உறவினர்கள் எல்லாம் கொண்டு போய் சசி பிரபு இந்த மாதிரி அவங்களோட ஆளுமை சேர்த்து பல்வேறு விஷயங்கள் அதிருப்தி இருந்தது. ஆனா அதற்கு பிறகு செங்கோட்டையனோட நடவடிக்கை, குறிப்பா அந்த சட்டமன்றத்துல இந்த செங்கோட்டையனோட நடவடிக்கைகள் அப்படின்னும் போது எல்லோருமே இப்போ வந்து செங்கோட்டையனை விமர்சிக்கிற சூழல் போயிருக்கு. இது ஒண்ணு என்னன்னா, நிச்சயமா இதுல என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கு சில விஷயங்கள் அரசியல் ரீதியா பண்ணியிருக்காருன்னா, செங்கோட்டையன் ஏதோ சில விஷயங்கள் செய்யறாருன்றது ஒரு பக்கம். ஆனா டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன்லாம் ஒரு கட்டத்துல போயிட்டு ஒன்னா பேசினாங்க, எல்லாமே நடந்து ஒன்னு சேருவாங்க. அப்ப கூட ரொம்ப மரியாதையா தான் செங்கோட்டையன் நீக்கத்து கூட டிடிவி தினகரன் வந்து அதை விமர்சனம் பண்ணி தான் பேசியிருந்தாரு, எல்லா விஷயங்களுமே இருந்தது. ஆனா டிடிவி தினகரன் ரொம்ப சீனியர் அப்படின்னு ஒரு மதிப்பு, சசிகலாவாகட்டும் டிடிவி தினகரனாகட்டும் எல்லாருமே ஒரு மதிப்பான இடத்துல தான் செங்கோட்டையன் வந்து வச்சிருந்தாங்க. ஆனா தற்போதைய செங்கோட்டையனோட செயல்பாடுகள் இவங்களுக்கு வந்து கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்றாங்க. டிடிவி வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு, தனிப்பட்ட முறையிலுமே அதை ரொம்ப வருத்தத்தோட வந்து சொல்லியிருக்காரு. 77 வந்து தலைவர் வந்து எம்எல்ஏ ஆக்கி அம்மா வந்து பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் கொடுத்துமே கூட விசுவாசம் இல்லாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அந்த காலகட்டத்திலே வந்து இவருக்கான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி முக்கியத்துவம் கொடுக்கறதுனா கூட நிறைய பேர் வந்து வெளில இருந்து ஃபைட் பண்றாங்க. ஜேசிடி பிரபாகர்லாம் கூட ஒருங்கிணைப்பு குழு அவர் எல்லாம் வச்சு எவ்வளோ ஃபைட் பண்ணி பார்த்தாரு. இன்னொரு பக்கம் கேசி பழனிசாமி இப்போ வரையும் வந்து வெளில இருந்து பேசிட்டு இருக்காருன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. வேலுமணி போன்ற முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைக்கணுன்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து முன் வச்சாங்க. பட் ஆனால் இவர் மட்டும் என்னன்னா,
நேரடியா டெல்லியை போய் சந்திக்கிறது, ஆமா. இங்க ஒரு பிரச்சனையை கிளப்புறது, டக்குன்னு தாவேக்காவுக்கு போயிட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. ஆமா. இப்போ இந்த கட்சி தான் அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. பட் ஆனா இந்த கட்சியே இல்லாம செய்யறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி மேல தனிப்பட்ட கோவமா இருக்கலாம். அதிமுகவே இல்லாம செய்யணும் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு ஒரு நிலைக்கு அவர் போறது ஆமா. அதிமுகவினர் ரசிக்கல ஆமா, அப்படின்றத நிஜமாவே உண்மையை சொல்லணும்னா டிடிவி தரப்புல பொதுவா டிடிவி தினம் அவங்க தரப்புல வந்து டிஎம்கேக்கு போன ஓபிஎஸ் விட தாவேக்காக்கு போய் இப்ப இருக்கிற செங்கோட்டையனோட நடவடிக்கைகள் மேலதான் ரொம்ப அவங்க வந்து அதிருப்தியில இருக்காங்க. பொதுவா சசிகலாவுமே ரொம்ப மரியாதை செங்கோட்டையன் மேல வச்சிருந்தாங்க. இந்த பிரிவுகள்லாம் வந்தப்ப இந்த சசிகலா தரப்போட அவைத்தலைவராகவே செங்கோட்டையன் தான் இருந்தார். ஓபிஎஸ் வந்து தர்ம யுத்தம் நடத்தினப்ப இந்த அமைப்போட அவைத்தலைவராக இருந்தார். ஏன்னா மதுசூதனன் அப்ப அந்த பக்கம் இருந்தாரு. அந்த அளவுக்கு மதிப்பா முதல்வரா சூஸ் பண்றப்ப கூட செங்கோட்டையனோட நேம்லாம் இருந்தது. பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல தான் போச்சு. ஆனா சசிகலாவுமே தற்போது வந்து ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் தான் வருது. ஆமா, ஏற்கனவே வந்து வைகோ அவர்கள் பேசுனதா இருக்கட்டும், அந்த கார்ல கையெழுத்து வாங்கின விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஆதாரங்களா கொண்டு போய் சொல்றாங்க. இப்படியான சொல்ல ஒரு அமைச்சரா இருக்கக்கூடிய அவை முன்னவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களே இன்னொரு 10 பேர் வர போறாங்க, அடுத்த 6 மாதத்துல எல்லாரும் வர போறாங்கன்னு பேசுறது அப்படின்றது வந்து இவங்க என்ன பண்றாங்கன்றத இவங்களுக்கு எதிரான ஒரு ஆதாரமாவே கிரியேட் பண்றாங்கல்ல. இப்ப அது வந்து இப்போ இவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால இவங்களுக்கு ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்படலைனாலும் கூட அது வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நிச்சயமா. நீங்க சொல்ற மாதிரி பாஜக எப்ப வேணாலும் அது திரும்பிடுச்சுன்னா அது இவங்களுக்கு எதிராக போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குல்ல. நிச்சயமா அதுவுமே இருக்கு. அதை தாண்டி அவர் பேசுறாரு அப்படின்றதுதான். அப்ப என்ன நம்பிக்கையில இப்ப இதெல்லாம் அவங்க இறங்கி வேலை பார்த்துட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல தற்போது வந்து கட்சிக்குள்ள வந்திருக்க பலர் வந்து செங்கோட்டையன் மூலமா தான் வந்திருக்காங்க. இன்னுமுமே பலர் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுமே கூட உண்மைதான். ஒரு காலகட்டம் வரைக்கும் பலர் வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது கூட உண்மைதான். அவர் அந்த அடிப்படையில தான் சொல்றாரு. பலர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, பலர் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் சொல்றாரு. வெளிப்படையா வந்து அதை வந்து சொல்லிட்டாரு அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியது. இல்ல இன்னொரு பக்கம் வந்து அவங்க கட்சியிலேருந்து ரிசைன் பண்றாங்க, கீழே வந்து உறுப்பினர் அட்டை வாங்குறாங்கன்ற ஒரு புகார் இருக்கு. நாங்களே பேசுறோம் அப்படின்றது இவங்களே சொல்றாங்க. இப்ப எங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஆமா. அதுக்கு இவங்க சொல்லக்கூடிய காரணம்னா கட்சி தலைமை மேல அவங்களுக்கு வெறுப்பு. ஒரு அதிமுக அதுக்கு மேல எதிர்காலம் இல்லாத ஒரு கட்சியா பாக்குறாங்கன்றதை இவங்களே சொல்றாங்க. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து சட்ட ரீதியா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களே ரிசைன் பண்றாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. பட் ஆனா இது குதிரை பேரம் அப்படின்ற ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறவங்க ரிசைன் பண்றதே தப்பு, அது குறித்து விசாரணை நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயங்களும் சொல்றாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய புகார்ல இதெல்லாம் மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்கதா தான் சொல்றாங்க. மீண்டும் இவர் பேசின விஷயங்கள் 8ஆம் தேதி போன் இதானது, காமராஜ் அவரோட போனு, அங்கே யார் யாரோட பேசியிருக்காரு, என்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலா திரும்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன, சட்டமன்றத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி பேசின விஷயம் இருக்கு. கீழே வந்து ரிசைன் பண்றாங்க, மேல போயிட்டு உறுப்பினரா வந்து சேர்றாங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே முன் வச்சிருந்தாரு. ரொம்பவே ஆக்ரோஷமா பேசியிருந்தாரு. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. உடனே செங்கோட்டையன் வந்து அவருக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தாரு, நீங்க வந்து கேண்டிடேட்டை வந்து இது பண்ணலாமா அப்படின்னு. அது ஏன்னா அந்த வேட்பாளர் இப்போ வந்து ஏடிஎம்கேல சேர்ந்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை பார்த்து தாவேகா சார்பில் நின்ற வேட்பாளர் இப்ப ஏடிஎம்கேல வந்து சேர்த்திருக்காரு. அப்பவே அவருக்கு வந்து பல தொகை வந்து கைமாற்றப்பட்டது. அதனாலதான் அவர் அந்த நேரத்தில் இல்லாம போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களுமே வந்து வந்தது. அதுவுமே நிச்சயமா வந்து ஒரு புகாரா தான் இருந்தது. அது ஒரு புகாரா இவங்க சொல்றாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நாமினேஷன் ரிஜெக்ட் பண்ணதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும் அப்படின்றதுக்கு அது எப்படி குதிரை பேரத்துல வரும் அப்படின்ற கேள்வியை அவர் முன்வைக்கிறாரு. ஆனா அதுவுமே எல்லாருக்குமே தெரியும் வந்து எவ்வளவு பணம் போனதுன்னு சொல்றாங்க. இப்ப அவர் திரும்ப வந்து அவர் ஏற்கனவே ஏடிஎம்கேல தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து திரும்ப வந்து அவர் வந்து இங்க சேர்ந்திருக்காரு. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வித்தியாசத்துல நான் தான் ஜெயிச்சேன்றதை பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. அங்க ஒரு தாவேகா வேட்பாளர் இருந்திருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்ன்றது ரியாலிட்டி அப்போதான் தெரியும்னு சொல்ல. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டியது. எல்லா பக்கமும் பிரச்சனைகள் இருக்கு. இன்னொரு பக்கம் திமுக வந்து தாவேகா எம்எல்ஏக்களை இழுக்க நினைச்சாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை தீவிரமா விசாரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் கொடுத்த புகார் அப்படியே கிடப்புல இருக்கு. அதிமுகவுடைய புகார் ஒரு பக்கம் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன நடக்குது அப்படின்றத தான் பொறுத்து வந்து பார்க்கணும். எல்லாத்தையும் மேல இருக்கிறவன் பார்த்துக்கோன்ற மாதிரி பிஜேபி பார்த்துட்டு இருக்கு. இதுல ஒரு விஷயம் தான் இருக்கு. என்னன்னா கடந்த காலத்துல இபிஎஸ்க்கு ஆதரவா சசிகலா வந்து எல்லாரையும் சேர்த்து ஒரு எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குனாங்க. டிடிவி தினகரனோட ஒரு 18 எம்எல்ஏக்கள் அப்பயுமே போனாங்க. அவர் ஆட்சிக்கு எதிராக செயல்படுறாரு இப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்தது. நம்ம இப்ப பார்த்த மாதிரி தேர்தலுக்கு முன்பா கரெக்டா தாவேக்கா அந்த தொகுதியில மட்டும் வேட்பாளர், அவங்க மனைவி மாற்று வேட்பாளர் அவங்களோடதுமே ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததையுமே நம்ம வந்து பார்க்கிறோம்.
இப்ப தாவேகா தரப்புல இருந்து அதிமுகவுக்கு அப்படி ஒரு நெருக்கடி வருது, அதிமுக சேர்றாங்க. அரசியல்ல எல்லோருமே ஏதோ ஒரு காலகட்டத்துல இது போன்ற விஷயங்கள்ல இதுல தொடர்புல இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில இது போன்ற விஷயங்கள்ல சம்பந்தப்பட்டிருக்காங்க, இல்ல அவங்க மேல அது போல குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது வந்திருக்கு. அவங்களுக்கு வரும்போதுதான் அது வந்து ரொம்ப பிரச்சனையா மாறுது. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விவகாரம் அடுத்த கட்டம் எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது சார்ந்த நடவடிக்கைகள் என்ன எடுக்கிறாங்க, யாருக்கு பாதகமா மாறுது அப்படின்றத பார்க்கலாம். இன்னொரு டிஸ்கஷன்ல சந்திப்போம். நன்றி. நன்றி. இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.